என் வாழ்க்கை புகையாக மாறினாலும் தேவா, உன் புகழ்மனம் பரப்பிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ மதத்தின் தாற்பயமே நற்கருணைதான். இன்று திருச்சபை பூத்து செழித்து குலுங்குகிறது என்றால் அதற்கு காரணமும் நற்கருணைதான். நற்கருணையை மட்டும் நான் நகர்த்தி வைத்துவிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் திருத்தந்தையிலிருந்து அடிமட்ட கிறிஸ்தவன் வரை யாரும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், குருக்களின் நாள். ஆகவே அரியாங்குப்பம் மறைப்பணி தளத்தினுடைய உயர் அருள் ஆட்சியாளராக இருக்கின்ற அருட்தந்தை தாமஸ் அடிகளாருக்கு இங்க இருக்கின்ற அருட்தந்தை ஜெயராஜ், ரூபர்ட், செல்வம், குழந்தை அடியனின் பெயரால், உங்கள் பெயரால் அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புறையோடி போய்விட்ட மானிட சமுதாயத்திற்கு மருத்துவம் தேவைப்பட்டது. ஆகவேதான் குருத்துவம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த குருத்துவத்தில் இன்றைய நிலை என்ன என்பதை பற்றி இறையியல் விவிலிய கருத்துகளோடு உங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிஞ்சாய் நான் இருந்த பொழுது பிள்ளை மொழியாகி, கொஞ்ச வயதான பொழுது குமுறுகின்ற பேச்சாகி, அச்சமுடன் ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்துரைக்கு வந்திருக்கிறேன். முதல் நிகழ்வாக மேற்கிந்திய நாடுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அங்கே இராணுவ வீரர்களோடு ஒரு அருட்பணியாளர் இருப்பார், சாப்ளின், மிலிட்டரி சாப்ளின். எப்படி பங்கு தளத்தோடு பங்கு தந்தை இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போன்று இராணுவ வீரர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்காக அங்கே ஒரு குருவானவர் இருப்பார். இப்படி அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஒரு இராணுவ குழுவானது ஒரு அருட்தந்தையோடு அந்த குழு வந்து கொண்டிருந்தது. அது இத்தாலிய நாட்டிற்கு வந்தது. இத்தாலிய நாட்டுக்கு வந்த பொழுது அங்கே இருந்த அந்த சாப்ளின், புராட்டஸ்டன்ட் பாஸ்டர், அவருக்கு இத்தாலிய நாட்டில் இருந்த ஒரு கத்தோலிக்க குரு நண்பராகிவிட்டார். இது சற்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாரையும் நேசிக்க விரும்பும், எல்லாரையும் விரும்புகின்ற யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல் இருக்கும். ஆகவே இந்த புராட்டஸ்டன்ட் பாஸ்டர், மிலிட்டரி சாப்ளின், இஸ் இன் குட் ரிலேஷன்ஷிப் வித் a Catholic pastor in Italy. இத்தாலி நாட்டில் இருந்த ஒரு கத்தோலிக்க மறைபொறியாளரோடு நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். இது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் மிக நண்பராக இருந்தாலும் ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இருந்த காலகட்டங்களில் இந்த இத்தாலி நாட்டுக்கு வந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய இராணுவ அந்த வீரர்கள் வேறு இடத்திற்கு மாற்றலாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதிரி படைகளுடைய குண்டுகளுக்கு இராணுவ வீரர்களோடு பயணம் செய்த அந்த புராட்டஸ்டன்ட் பாஸ்டரும் இறந்து போனார். இதை கேள்விப்பட்ட இந்த கத்தோலிக்க நண்பர் குரு எப்படியாவது தன்னுடைய நண்பர் உடலை பெற்றுக் கொள்ளலாமே என்று சொல்லி இராணுவ உயர் அதிகாரிகளிடம் பேசி அங்கே இருக்கின்ற மற்ற பெரியவரிடம் கலந்துரையாடி அவருடைய உடம்பை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு தன்னுடைய பங்கில் இவருடைய உடம்பை புதைக்க வேண்டும். ஒரு பாரம்பரியமிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ பங்கு தளத்தில் ஒரு புராட்டஸ்டன்ட் பாஸ்டர் புதைக்கப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே பங்கு மக்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். ஃபாதர், அவர் வேண்டுமானால் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், ஆனால் அவர் நம்முடைய பங்கில் புதைக்கப்படக்கூடாது. உங்களுடைய உணர்வை புரிந்து கொள்கிறோம், உங்களுடைய உறவை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஆனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக மக்கள் அவரை புரிந்து கொண்டு, ஃபாதர், வேண்டுமென்றால் உங்களுடைய நண்பர் புராட்டஸ்டன்ட் குருவை நீங்கள் நம்முடைய கல்லறைக்கு அதற்கு வெளியே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பங்கு குருவும் சந்தோஷப்பட்டு அவருடைய உடம்பை வெளியே புதைத்து விட்டார். இந்த புராட்டஸ்டன்ட் பாஸ்டருடைய நண்பர் உறவினர் ஒருவர் இராணுவ வீரர் பார்க்க வருகிறார். வந்து பார்த்தால் ஆச்சரியம். ஏனென்றால் அந்த கத்தோலிக்க கல்லறையில் அவருடைய உடம்பு புதைக்கப்பட்டிருந்தது. எப்படி கத்தோலிக்க கல்லறையில் ஒரு புராட்டஸ்டன்ட் பாஸ்டருடைய உடம்பு புதைக்கப்பட்டிருக்கிறதே என்று அவருடைய பங்கு தந்தையை கேட்கிறார்.
அவருக்கு அவர் சொல்லுகிறார், ஐயா, இந்த மக்கள் எல்லோரும் சொன்னார்கள் எங்கே புதைக்க கூடாது என்று, ஆனால் வேலியை பற்றி அவர்கள் பேசவில்லை. ஆகவே நான் புதைத்த மறுநாளே வேலியை சற்று தள்ளி போட்டுக் கொண்டேன். ஆக என்னுடைய நண்பர் உள்ளே வந்து விட்டார். எல்லையை கொஞ்சம் நான் விஸ்தரிக்கிறேன், அவ்வளவுதான். எல்லையை கொஞ்சம் நான் பெரிதாக்கி இருக்கிறேன். ஆகவே என்னுடைய நண்பர் உள்ளே வந்து விட்டார் என்று சொன்னார். அன்புக்குரிய, இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். எல்லையை தினம் தினம் அவர் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது பேதுரு இருந்தார், யோவான் இருந்தார், யாக்கோபு இருந்தார், அவரோடு அவரை காட்டிக் கொடுக்க யூதாசும் இருந்தானே. அப்படி பார்க்கின்ற பொழுது பரிசேயர் சதுசேயர் அவர்களும் இயேசுவோடு இருந்தார்களே. அதைவிட கனாய பெண், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் எல்லாம் இயேசுவோடு இல்லையா? தொழுநோய் கொண்டவனை தொட்டு குணமாக்கவில்லையா? ஆக இயேசு தன்னுடைய எல்லையை பெரிதாக்கி கொண்டே வந்தார். ஆகவேதான் எல்லோரையும் அவர் அனுமதித்துக் கொண்டார். இப்பொழுது இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ், அவர் வந்த ஓராண்டுக்குள் அவர் திறந்த கதவுகள் சாளரங்கள் எல்லாம் சொல்லி மாளார். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக குருக்களுக்காக, எங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? தன் நாடு, தன் இனம், தன் மொழி, தன் ஜாதி, தன் உறவு என்று குருக்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் குறுகிவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் புள்ளியில் இருந்து தான் கோடுகள் பிறக்கின்றன. ஆனால் நீங்கள் இணைகோடாக இருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வளைகோடாக இருந்து எங்களை நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், எல்லா நற்செய்தியிலும் மிக முக்கியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தியது. ஆனால் எப்படி புனித யோவான் நற்கருணையை விட்டுவிட்டு பாதம் கழுவும் சடங்கை மட்டும் 13:1-17 சொல்லி இருக்கிறார். ஏன் என்று கேட்டால், இந்த 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க், லூக்கா அதிகாரங்களை எடுத்துக்கொண்டால் 24ஆம் அதிகாரம், 12வது அதிகாரம், 22வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த நற்கருணை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் யோவான் இதை குறிப்பிடவில்லை என்று சொன்னால், கிபி 90களில் கடைசியாக எழுதப்பட்டது. இது எழுதப்பட்ட காலகட்டங்களில் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை என்பது அன்றாட வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆகவே யோவான் சொல்ல விரும்பியது என்ன? நற்கருணை எப்படி வாழ வேண்டும், பிறரன்பு பணியாக மாற வேண்டும், அது எதுவும் ஒரு வெளிச்சடங்காக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதம் கழுவும் சடங்கை அவர் சொல்ல விரும்பி அதை செய்திருக்கிறார். பாதம் கழுவும் சடங்கு என்பது மிக முக்கியமானது. இங்கே இருக்கின்ற தம்பிகளை அருட்தந்தை அவர்கள் வயது, அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம் எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த குழந்தைகளுடைய கால்களை கழுவி முத்தம் செய்வார். ஏன்? பாலஸ்தீனத்தில் கால்கள் கழுகுவது ஒரு கலாச்சார பின்னணி. ஆகவே அது ஒரு வெப்ப நாடு. இப்பொழுது இருக்கின்ற வழுக்கு சாலைகள் எல்லாம் அங்கே கிடையாது. வெப்ப நாடு. செருப்பு என்று ஒன்று இருக்கா? ஏதோ ஒன்று காலில் ஒரு தட்டையாக ஒன்று போகும், அல்லது முட்டையாக ஒன்று போகும், அவ்வளவுதான். ஆகவே வீட்டிற்கு வருவர்கள் கால்களை கழுவது அடிமைகள் இருப்பார்கள், வேலைக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் இயேசு அந்த அடிமையின் வேலையை செய்தார். அதன் பின்னணி என்ன? ஒன்று, அது பிறரன்பு பணியாக இருக்க வேண்டும். பிறரன்பு பணியாக இருந்தால்தான் நற்கருணை ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அன்னை தெரேசா அற்புதமாக சொல்லுவார். அன்றாடம் மறைந்திருக்கிற அப்பத்தில் இயேசுவை கண்டுகொள்ளுகிற நான் என் வாழ்நாள் முழுவதும் கிழிந்த சட்டையிலும் அழுகிய தோளிலும் இருக்கின்ற என் அயலானில் இயேசுவை நான் கண்டுகொள்ளுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். What is really washing? Eucharist is nothing but washing everyone's feet. நற்கருணை என்பது மற்றவருடைய கால்களை கழுவுவதுதான் பணிவிடை, பிறரன்பு பணியாக இருக்கிறது. இரண்டாவது, இது ஒரு பயணத்தின் இளைப்பாறுதல். எப்படி இளைப்பாறுதல்? நாம் சென்று கொண்டே இருக்கிறோம், வழியில் தாகம் எடுத்தால் தண்ணீர் கொடுக்கிறார்கள் அல்லது மோர் கொடுக்கிறார்கள். நம்முடைய பயணம் அதோடு நின்று விடுவதில்லை. வேளாங்கண்ணி பக்தர்கள் அரியாங்குப்பம் திரு அவைக்கு வந்து இங்கே ஜெபித்து உணவோடும் உறவோடும் உணர்ச்சிகளோடும் இங்கிருந்து சென்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காரணம் என்ன?
பயணத்தின் இளைப்பாறுதல் அரிய மாநகரத்தினுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாக இருக்கிறது. ஆகவே அன்பிற்கினியவர்களே, ஒரு பேராசிரியர் ஒருவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு பாலைவனத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். களைப்பு, பசி, தாகம். பாலைவனத்துக்கு நடுவிலே ஒரு சோலை. பார்த்தவுடன் பையெல்லாம் தூக்கி ஓடிக்கொண்டு இந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தண்ணீரை அடித்து குடித்துக் கொண்டு அப்படியே படுத்து விட்டார்கள். அதில் ஒருவன் சொன்னான், ஐயா, நாம் இங்கே இருந்து விடலாம், இது இவ்வளவு சுகமாக இருக்கிறது, இந்த இடத்தில் நாம் இருந்து விடலாம், பாலைவனத்திலேயே இந்த சோலையிலே இருந்து விடலாம் என்று. பேராசிரியர் சொன்னார், கடவுள் ஒரு பாலைவனத்திற்குள் ஒரு சோலையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உடைய பயணத்தின் களைப்பை போக்கிக் கொண்டு ஒரு வழி நிவாரணியாக, வலு ஊட்டியாக எடுத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்று குறிப்பிட்டார். அன்பிற்கினியவர்களே, இதுவரை நான் குறிப்பிட்டது நான் படித்தது, நீங்களும் படித்திருப்பீர்கள். நம்மாழ்வு, அருள்வாக்கு அரும்புகள், அன்றாட அருள்வாக்கு இந்த புத்தகத்திலிருந்து வாசித்தவை. நான் உங்களோடு இன்று இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது நான் படித்தது அல்ல, என் வாழ்வில் உணர்ந்தது, அனுபவித்தது. 26 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிற நான் இங்கே இருக்கின்ற அருட்தந்தை தாமஸ் அடிகளார் ஒரு அணிலாடியில் பணியாற்றிய பொழுது அவர் எழுதியிருப்பார், இன்னும் நான் பதிவு செய்திருக்கிறேன், இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உன்கடல் மறவாதிருப்பேன் தெய்வமே என்று குறிப்பிட்டிருப்பார். ஆக இன்றைக்கு குருக்கள், நீங்கள் என்னிடம் மலம் நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு குருக்களை பற்றி, அருட்கண்ணீர்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிறப்பாக இந்த மாணவ கண்மணிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் நினைத்து கொண்டோ பேச வரவில்லை, மாறாக என் உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து நான் பதிவு செய்தவர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கருப்பு கண்ணாடி அணிந்திருப்பவனுக்கு காண்பதெல்லாம் கருப்பு. பைத்தியக்காரனுக்கு பக்கத்து வீட்டு பாகவதன் பல்லவி கூட பைத்தியத்தின் முற்றிய நிலை. உறங்குவோர்களைத்தானே எழுப்ப முடியும், சில விபரீத தாளாட்டுகளால் உறங்குகிற உங்களை தட்டி எழுப்பத்தான் இந்த வெளிச்சக்கீற்றுகள். இந்த சாமி பயலுக என்ன செய்யறானுங்க? நல்ல பூசை வைத்துவிட்டு ஊர் சுற்றுகிறார்கள். இந்த சிஸ்டர்ஸுங்க கொழுப்பு பிடிச்ச ஊர்காடுகளில் உலாவரும் வாசம் மிகுந்த வாக்கியங்கள். இந்த குருக்களும் கண்ணியர்களும் வாழ்வின் சுகபோகங்களை அனுபவிக்கத்தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நினைப்பது கூட தவறு. ஏனென்றால் மனித உணர்ச்சிகள் வெளிப்படுகின்ற நேரத்தில், அன்புக்காக இயங்குகின்ற காலத்தில் சுதந்திரமாய் சுற்றித் திரிய மாட்டோமா என்ன எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் தான் இந்த மனித மலர்கள் எல்லாம் ஆண்டவனால் பிரித்து பறிக்கப்பட்டு அர்ச்சனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. கட்சிகளிலே 100 ரூபாய் கொடுத்து வாழுகின்ற உறுப்பினர் வாழ்வாயா இது? இல்லை. உறவுகளை துறந்து, உணர்வுகளை மறந்து இறைவன் காட்டுகின்ற இல்லத்திற்கு செல்லவில்லையா? குருவாக வேண்டும், கண்ணியராக வேண்டும் என்று சொல்லி இவர்கள் செல்லவில்லையா? நான் உண்மையிலேயே குருவாக மாறுவேனா? உண்மையிலேயே கண்ணியராக இருப்பேனா? இவை போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொரு குருமானவனும் கண்ணியராக போன்ற ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் மறைக்கப்படுவதுதான் வாழ்க்கை. ஆக உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு சிலரை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குருக்களும் கண்ணியர்களும் இப்படித்தான் என்று நினைப்பது கூட தவறு. ஏற்படுகின்ற சூழலில் எங்களில் தவறுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதற்காக நம்முடைய கடமை என்ன? உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவரை ஒரு குருவாக, ஒரு கண்ணியராக ஆக்கி பாருங்கள், அப்பொழுது தெரியும். ஆக உங்கள் கண்களுக்கு புலப்படாத மறைமுகமான வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது என்று என்றாவது இவர்களை கேட்டிருப்பீர்கள். ஏன் குருக்கள் கண்ணியர்கள் ஒரு சிலர் மீது பாசம் வைத்திருக்கிறாள், பெய்த்தென பேரன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வில் தொட முடியாத ஒரு சில பகுதிகளை அவர்கள் தொட்டு விடுகிறார்கள். தொட்டுவிட்டால்தான் அவர்கள் அந்த குடும்பத்தாரோடு அல்ல அந்த நண்பரோடு அவர்கள் ஒட்டிக் கொள்ளுகிறார்கள், பிரிக்க முடியாத உறவில் இருக்கிறார். ஏனென்றால் அந்த உணர்வுகளின் பிடிப்பில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்புக்கினியவர்களே, நீங்கள் பறிக்கிற அந்த பழமரங்கள், இவர்கள் வைத்து நடத்துகின்ற கருணை இல்லங்கள், கல்விக்கூடங்கள், தொழிற்கூடங்கள், பறிக்கிற மட்டும் பறித்துவிட்டு வெட்டறிவாளை வைத்து விடுகிற மரலில் நம்மிடம் இருக்கக்கூடாது. உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை. இந்த திருப்பலி முடிந்த பிற்பாடு குடும்பம் குடும்பமாக, கும்பல் கும்பலாக நீங்கள் சிரித்து மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள். ஆனால் தனியாக தனியாக தன்னுடைய பங்கு தந்தையின் இல்லத்திற்கு செல்வார். இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த குருக்களும் கண்ணியர்களும் உங்கள் வாழ்வில்
ஆன்மீக அருள் ஆட்சியாளர்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி இருக்கும். ஆகவே இன்று குருக்கள் யாரெல்லாம் குருக்கள், நல்ல குருக்கள், வல்லமையான குருக்கள், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இவர்களுக்காக ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். ஆகவே என் வாழ்வில் பூமரத்து நிழல் இல்லை, பொன்னி நதி பாட்டு இல்லை, சந்தன காற்று இல்லை, செந்தமிழ் ஊற்று இல்லை, கை என்றால் கவிதை பிறக்கவில்லை, விரல் என்றால் வீணை பிறக்க. ஆனால் இறைவா, நீ இருந்தால், உன் நிழல் இருந்தது, உன் அருள் இருந்தது, உன் அன்பு மட்டுமே இருந்தது என்ற உணர்வோடு வாழ வேண்டிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி, சிறகிழந்த ஈசல்லான இறைவா, உன் அருளிலிருந்து வாழுகின்ற பொழுது மண்ணில் பொருளிருந்த கவிதையாகி என் வாழ்க்கை அர்த்தமின்றி போகாமல் இருக்க, என் வாழ்க்கை புகையாக மாறினாலும் தேவா, உன் புகழ்மனம் பரப்பிக்கொண்டே இருப்பேன் என்று உணர்வோடு வாழுகின்ற மனப்பக்குவத்தை தாரும் இறைவா என்று ஜெபிப்போம். ஆமென்.